விஜய் கொடுத்த அரசு பணி செல்லவே செல்லாது, அதிரடி காட்டிய நீதிமன்றம். விசிகாவில் ஏற்பட்ட முரண்பாடு, விஜயை விளாசிய ஆலூர் ஷானவாஸ். எங்களை உடனே இப்போ நாளைக்கு அமைச்சரவையில் சேர்ப்பீங்களா மாட்டீங்களா, அதுக்கு பதில் சொல்லுங்க, நாங்கள் ஆதரவு கொடுக்குறோன்னு சொன்னோமா? வைகோ நிகழ்ச்சிக்கு விஜய் வரக்கூடாது, காங்கிரஸ் போட்ட கண்டிஷன். நம்முடைய முதல்வர் அந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுப்பதை தவிர்த்து விடலாம். போராடுபவர்களை இழிவுபடுத்திய பாஜக எம்பி கங்கனா ரனாவத் கிளம்பிய எதிர்ப்பு. As a society, this is not acceptable to us in any way. வணக்கம் சார். வணக்கம். ஜூலை 10ஆம் தேதி தான் கரூருக்கு முதல்வர் அவர்கள் போயிட்டு அங்க கூட்ட நெரிசல்ல உயிரிழந்தாங்கல்ல, அவங்க குடும்பத்துக்கு எல்லாம் கிட்டத்தட்ட 33 குடும்பங்கள் எல்லாருக்கும் அரசு பண்ணி கொடுத்தாங்க. இதற்கு அப்பவே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க நிறைய கட்சியினர். இப்போ மதுரை உயர்நீதிமன்றமே அந்த அரசு பண்ணி செல்லாது அப்படின்ற மாதிரி அறிவிச்சிட்டாங்களே சார். ஆக்சுவலா விஜய் விதிமீறல் செஞ்சிருக்கிறாரு, அதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. நீதிமன்றம் விதிமீறல் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. கரூர்ல ஒரு தனிப்பட்ட கட்சி ஆர்கனைஸ் பண்ண ஒரு நிகழ்ச்சி தான். தாவேகா அப்படின்ற ஒரு கட்சி ஒரு ஏற்பாடு செய்கிறாங்க இந்த நிகழ்ச்சிக்கு. குறுகிய காலகட்டத்தில், அதுவும் இல்லாமல் அவங்க எந்த இடம் வேணும் அப்படின்றதெல்லாம் அவங்க தான் சூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு நிகழ்வில் அதாவது அனுமதிக்கப்பட்ட கூட்டத்தை விட அதிகமாக என்ன பண்ணுறாங்க, அனுமதிக்கிறாங்க. விஜய் அவர்கள் லேட்டாக வராரு, பல விஷயங்கள் சம்பவங்கள்லாம் இருக்குது. இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்ம சொல்ல வேண்டாம், ஏன்னா இதோடைய விசாரணை அப்படின்ற உச்சநீதிமன்றத்தை சிபிஐயில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலும் தாவேக்கா அவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணாங்க. இதில் ஒரு விபத்து நடக்குது, 41 பேர் உயிரிழந்திருக்காங்க. இது 41 பேருன்றது நமக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50 மேலே போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் 31 பேருக்கு வேலை கொடுக்குறாரு விஜய் அவர்கள். கரூருக்கு போகிறதுக்கு முன்னாடியே இங்கே ஸ்டே ஆர்டர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்புல இருந்து என்ன பண்ணுறாங்க, உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு தொடுக்கிறாங்க. அதுவும் ரிஜெக்ட் பண்ணது. விஜய் அவர்கள் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சுட்டி காட்டுறாரு விஜய் அவர்கள். சுட்டி காட்டுறாரு. என்ன சுட்டி காட்டுறாருன்னா, இந்த திமுக படிங்க படிங்க படிங்கன்னு சொன்னால் எத்தனை தடவை கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் கரூருக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்டே ஆர்டர் வாங்க பார்த்தாங்க, ஆனால் அங்கே நீதிமன்றம் நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு கொட்டிச்சு அப்படின்லாம் சொல்லி கேலி கிண்டல் பண்ணுறாரு. அதே நீதிமன்றம் தான் நீங்கள் விஜய் தலையில நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு கொட்டிருக்கு. நீங்கள் கொடுத்த வேலை செல்லுபடி ஆகாது, கேன்சலு அப்படின்னு சொல்லிட்டு இதுல காரசாரமான விவாதம்லாம் நடந்திருக்கு. அரசு தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க, தாவேக தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இது கருணை அடிப்படையில நாங்க கொடுத்த வேலை தான், ஒரு சாதாரண வேலை, பணி நிரந்தரம் கூட நாங்க பண்ணல, ஒரு சாதாரண வேலை, தற்காலிகமான வேலை, கருணை அடிப்படையில கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. கருணை அடிப்படையில கொடுக்கறத எதோட கம்பேர் பண்றாங்க அப்படின்னா, அதுதான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம். தூத்துக்குடி சம்பவத்தை கம்பேர் பண்றாங்க. தூத்துக்குடி சம்பவம் அப்படின்றது என்ன அப்படின்றது, அதாவது இந்த தாவேக்காவினருக்கு பேசிக் நாலேஜ் கூட தெரியல அப்படின்றது இது மூலமா நம்மளுக்கு தெரியுது. தூத்துக்குடி சம்பவம் என்ன, கரூர் சம்பவம் என்ன, இதுக்கு எது நீங்க மெர்ஜ் பண்றீங்க, கம்பேர் பண்றீங்க அப்படின்றத இருக்கு. தூத்துக்குடி சம்பவம்ன்றது தன்னுடைய மக்களுக்காக, தன்னுடைய இளைய சமுதாயத்துக்காக, அடுத்து வரும் சந்ததிகளுக்காக போராடி உயிர் நீத்தவங்க, துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு உயிர் கொடுத்தவங்க. ஏன்னா அந்த காப்பர் இதனால ஸ்டெர்லைட்டால எவ்வளோ பாதிப்புக்குள்ளாகுது, இனி வரும் சந்ததிகள் எந்த அளவுக்கு பாதிப்புக்குள்ளாகுவாங்க அப்படின்னு எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து போராடி அங்க உயிர் நீத்தவங்க. ஸோ அது உரிமைகளுக்காக நடத்தின போராட்டம். இது உங்க நிகழ்ச்சிக்கு விபத்துல இறந்த உயிரிழப்பு. இதுக்கு எதுங்க இப்படி நீங்க மெச் பண்றீங்க அப்படின்ற ஒரு பேசிக்கா ஒரு விஷயம் கூட உங்களுக்கு தெரியல அப்படின்றது தான் நம்மளுக்கு வருத்தமா இருக்கு. ஸோ இதெல்லாம் இருந்தாலும் அதை நீங்க சுட்டி காட்டுறீங்க. இப்ப நீதிபதி எப்படி கண்டனம் தெரிவிக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கருணை அடிப்படை அப்படின்றது நீங்க எப்படி இதில் கொண்டு வரீங்க அப்படின்றாரு. இப்போ நாளைக்கு ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸில் ஒரு 30 பேர் 40 பேர் போகிறாங்க, பஸ் ஆக்சிடென்ட் ஆகுது, உயிரிழந்துடுறாங்க. அவங்களுக்கு நீங்கள் அரசு வேலை கொடுக்க முடியுமா? ஏன்னா கவர்மெண்ட் பஸ்ஸில் தானே பயணிக்கிறாங்க. அப்போ நீங்கள் அதில் நீங்கள் என்ன பண்ண முடியும், கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க முடியுமா? அவங்க கவர்மெண்ட் வேலை கேட்டால் இந்த ஆட்சி நிர்வாகம் என்ன செய்யுது? நீங்கள் சிவகாசியில் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா பட்டாசு தொழிற்சாலை அடிக்கடிக்கு தீ விபத்து நடக்குது, அதில் உயிரிடுவாங்க. அவங்க வேலை கேட்டால் என்ன பண்ணுவீங்க? இப்படின்னு நீதிபதி என்ன பண்ணுறாருன்னா இங்கே சுட்டி காட்டுறாரு. இதில் டிஎன்பிசி நடத்தின நாடகம் ஒன்று இருக்குதுல்ல, அவங்க என்ன சூப்பராக எஸ்கேப் ஆகிறாங்கன்னா, இதுக்கு எதுக்கு சம்பந்தமே கிடையாது. அவங்க என்ன பண்றாங்க, இது மாதிரி ஒரு வேலை கொடுக்கறது டிஎன்பிசி கண்ட்ரோல்ல வராது, இதுக்கு எங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனா நீதிபதி என்ன சொல்லி சுட்டி காட்டுறாருன்னா, ஆக்சுவலா கருணை அடிப்படை வேலை கொடுக்கறது டிஎன்பிசி தான் சுட்டி காட்டியிருக்கணும். ஏன்னா பணி நிரந்தரம் அப்படின்றதுல டிஎன்பிசி தான் இது பண்ணணும். அப்போ ஒரு ராணுவ வீரர்
உயிரிழந்து ஒரு உயிரிழந்தாருன்னா குடும்பத்துக்கு நீங்க கருணை அடிப்படையில கொடுக்கலாம். ம். ஒரு அரசு ஊழியர் பணியில இருந்து இறந்து போயிட்டாருன்னா நீங்க அவருக்கு ஒரு கருணை அடிப்படையில நீங்க வேலை கொடுக்கறது நியாயமான வேலை. ஆனா ஒரு விபத்துல உயிரிழந்தவங்களுக்கு நீங்க எதன் பேஸ்ல நீங்க என்ன பண்றீங்க, கருணை அடிப்படை வேலை கொடுக்குறீங்க. அதுவும் சாதாரண வேலை சொல்றீங்களே, கவர்மெண்ட்னு வேலை வந்துட்டா அது சாதாரண வேலையா இருந்தானே, ஹையர் பொசிஷன் வேலையா இருந்தானே. நீங்க கவர்மெண்ட்டுக்குள்ள எம்ப்ளாயி வந்துட்டா அது ஹையர் பொசிஷன் இருக்கட்டும், லோயர் பொசிஷன் இருக்கட்டும், மிடில் பொசிஷன் இருக்கட்டும், கவர்மெண்ட் வேலை தான். ஆமா. நீங்க டெம்பரவரியா போனாட கவர்மெண்ட் வேலையா தான் நீங்க போவீங்க. பர்மனெண்ட் பண்றது பண்ணது. இன்னைக்கு எத்தனையோ கருணை அடிப்படையில உள்ள போனவங்க பர்மனெண்ட் ஆகாம இன்னமும் வெயிட்டிங்ல இருக்கிறாங்க. ம். சோ இது மனுதாரர் என்ன சொல்றாங்கன்னா, எத்தனையோ இளைஞர்கள் வேலை இல்லாம இங்க கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு டே நைட்டு படிக்கிறான், கோச்சிங் சென்டர் போய் படிக்கிறான், பல காசுகளை செலவு பண்றான், பல விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. எப்படியாவது கவர்மெண்ட் வேலைக்கு போயிட மாட்டோமா, நம்ம எப்படியாச்சுன்னா நம்ம வந்து கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்க மாட்டோமா, நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் இருந்துட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் இந்த கவர்மெண்ட் வேலைக்காக போராடிட்டு இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒன்றும் இல்லைங்க, ஒரு துறையில் வந்து இப்போ நீங்கள் உள்ளாட்சித்துறையில் வந்து ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க, ம். 1000 பேருக்கு தான் வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்ளிகேஷன் எவ்வளோ வருது, லட்சக்கணக்கில் வருது. வரும். 2 லட்சம் 3 லட்சம் அப்ளிகேஷன் வருது. நீங்கள் இந்த 2 லட்சம் 3 லட்சத்தில் ஃபில்டர் பண்ணணும், 1000 பேர் நீங்கள் கொண்டு வரணும். ம். இதுக்கு தான் போட்டித் தேர்வு நடத்தலாம். இந்த போட்டித் தேர்வில் பாஸ் பண்ணி இந்த 1000 பேருக்குள்ள நான் ஒருத்தன் போயிட மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பல லட்சம் மாணவர்கள் என்ன பண்ணுறான், படிக்கிறான், டே நைட்டுன்னு படிக்கிறான், கோச்சிங் சென்டர் போகிறான், அவன் வாழ்க்கையை ஃபுல்லாக படிப்புன்னு சொல்லிட்டு இதில் அந்த 1000 பேரில் நம்ம ஒருத்தன் போயிட மாட்டோமான்னு சொல்லிட்டு ஆமா. லட்சம் பேர் ட்ரை பண்ணுறான். ஸோ அப்போ இங்கே ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வேலை எடுத்து கொடுத்துறீங்க. கேட்டால் சாதாரண வேலைன்றீங்க, தற்காலிகமான வேலைன்றீங்க. ஒரு விபத்தில் நடந்ததை நீங்கள் உரிமைக்காக போராடின போராட்டத்தோட கம்பேர் பண்ணுறீங்களே, உங்களுடைய அறிவு என்ன அறிவு அப்படின்னு நம்மளுக்கு தெரியவே கிடையாது. ஸோ இந்த மாதிரி வேலைகளை கொடுத்து இதில் இன்னொரு சொல்கிறாங்க, இந்த டிஎன்பிஎஸ்சி விதிமுறைகள் இருக்குது, இதில் 16 விதியை இந்த கவர்மெண்ட் மீறி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் அதிகார துஷ்பிரயோகம் செஞ்சிருக்கிறாரு அப்படின்னா பொதுவெளியில் பேசிக்கிறாங்க. ஏன்னா ஆமா. விஜய் கட்சியினால ஏற்பட்ட இந்த விபத்து, ஓகேங்களா? அப்படி இருக்கும் பொழுது இந்த விபத்தை திசை திருப்புற ரேஞ்சுக்கு, இந்த கேசிய திசை திருப்புற அளவுக்கு தான் இன்னைக்கு வேலை கொடுத்துருங்க. நீங்க 20 லட்சம் கொடுத்தீங்களா, ம். உங்க பணி அதோட முடிஞ்சிச்சா? நீங்க நிவாரணம் கொடுத்துட்டீங்க, 20 லட்சம் கொடுத்துட்டீங்களா? மேற்கொண்டு நீங்க ஆட்சிக்கு வந்துட்டு நீங்க எதுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும்? இப்போ நீங்க ஆட்சிக்கு வரல, என்ன பண்ணிருப்பாரு விஜய்? கொடுத்துருப்பாரா, வேலை கொடுத்துருப்பாரா? இல்ல இந்த வேற ஒரு ஆட்சி அமைஞ்ச பேர் போராடி வேலை வாங்கி கொடுத்துருப்பாரா? மாட்டார். கொடுத்துருக்க மாட்டார். நீங்க ஆட்சிக்கு வந்ததுனால அதை காம்பன்சேஷன் பண்றீங்க, ம். வேலை அரசு வேலை கொடுத்துட்டு காம்பன்சேஷன் பண்றீங்க. அப்போ விஜய் அவர்கள் ஒரு அதிகார துஷ்பிரயோகம் செஞ்சிருக்கிறார் தானே வருது. தனிப்பட்ட விதத்துல நான் வந்து எந்த ஒரு விஷயமும் நான் செய்ய மாட்டேன் பண்ண மாட்டேன்னா, இப்போ இது உங்களுக்கு தனிப்பட்ட விதமா பொது நலமா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. நீங்க பொது நலம் எடுத்துட்டீங்கன்னா அப்போ அரசு சம்பந்தப்பட்ட எல்லா விபத்துக்கும் நீங்க என்ன பண்ணணும், வேலை கொடுக்கணும். கரெக்டா? அப்போ நீங்க நீதிபதியை சொல்ற மாதிரி ஒரு அரசு பேருந்துல போய் ஆக்சிடென்ட் ஆகி இறந்தாலும் நீங்க அவங்களுக்கு வேலை கொடுக்கணும். ம். ஒரு அரசாங்க பில்டிங்ல ஏதோ ஒரு தீ விபத்து நடந்துச்சு, அங்க அவங்களுக்கு உயிரிழந்துட்டாங்கன்னா நீங்க வேலை கொடுத்துடணும். அப்ப இனிமே படிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. வேலை இந்த மாதிரி ஒண்ணு நடந்தா தேவை. இப்போ இது வந்து ஒரு படிப்பு முன்னுதாரணம், தேவையா இருக்காது. இது முன்னுதாரணம் ஆயிட்டல. இப்போ ஒரு கட்சி நிகழ்ச்சிக்கு ஏதோ ஒரு கட்சி நிகழ்ச்சி போயிட்டு செத்துட்டா நம்மளுக்கு வேலைப்பா, ம். இப்போ படிக்க தேவையில்லையா? ம். நீங்க சொல்றது அப்படின்னா கரெக்ட் தானே? எல்லாரும் ஈஸியா நினைப்பாங்க. ஈஸியா நம்ம ஏன் கிடைச்சிருமே. கஷ்டப்பட்டு படிக்கணும்னு தான் நினைப்பாங்க. அப்போ ஆட்சி நிர்வாகம் எந்த கேள்விக்குறியாகுதுல. சோ இது வந்து ஒரு முன்னுதாரணமா, தவறான முன்னுதாரணமா இருந்துடக்கூடாது. விஜய் அவர்கள் நடத்துறது பண்றது ஒரு தவறான முன்னுதாரணமா இருக்கக்கூடாது. சோ நீதிபதியை ரொம்ப தெளிவா என்ன பண்ணிருக்காரு, தீர்ப்பு கொடுத்திருக்காரு. இந்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு போறாங்க. நிர்மல்குமார் அவர் சொல்லியிருக்காரு, உச்சநீதிமன்றத்துக்கு போறாங்க. உச்சநீதிமன்றத்துல போயிட்டு அவங்க என்ன மாதிரி தீர்ப்பு கொடுக்க போறாங்க அப்படின்னு. நீதிமன்றத்துல கீழமை நீதிமன்றத்துல கொட்டுவாங்க பத்தாதுன்னு உச்சநீதிமன்றத்துல போய் கொட்டுவாங்க போறாங்களா, இல்ல ஜெயிச்சுட்டு வர போறாங்களா அப்படின்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும். இப்ப அடுத்ததாக பாத்தீங்கன்னா விசிக கட்சியில இருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருக்கும் இன்னார் அமைச்சருக்கும் அவங்க சொல்ற கருத்துக்கள் அவங்களுக்குள்ளே ஒரு முரண்பாடு இருக்கு. ஏன்னா அமைச்சரா இருக்கக்கூடிய வன்னியரசு அவர்கள் விஜய் அவர்களை புகழ்றாங்க, இந்த ஆட்சி சூப்பரா இருக்கு, கொஞ்சம் டைம் கொடுங்கன்ற மாதிரிலாம் பேசுறாங்க. ஆனா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆலூர் ஷானவாஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போதைக்கு பாஜக ஆட்சி தான் நடக்குது அப்படின்றாங்க. ஸோ விசிக இப்போ ஆல்மோஸ்ட் கூட்டணியில இருக்கிற மாதிரி தான், அமைச்சரவையில் பங்கெடுத்திருக்கிறாங்க, ஆட்சியில பங்கு இருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் அவங்க கூட்டணியில இருக்கிற மாதிரி தான். இப்படி இருக்கும்போது அந்த கட்சியில இருக்கக்கூடிய இந்த 2 பேருடைய கருத்துக்களுக்கு நடுவுலயே இவ்வளோ முரண்பாடு இருக்குதே. ஆக்சுவலா ஆலூர் சானவ சொல்ற விஷயம் 100% கரெக்ட். அவர் பாஜக ஆட்சி தான் நடக்குது அப்படின்னு சொன்னாரு. இப்போ பொதுவா விஜய் அவர்கள் மேல ஒரு பிம்பம் இருக்குது, பாஜக பி டீம், பாஜக சொல்ற மாதிரி தான் செய்யறாரு அப்படின்னு சொல்றாரு. இதை உறுதிப்படுத்துற விதமா இந்த ஒரு சம்பவம் நடக்குது, அதை சுட்டி காட்டி தான் ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் என்ன சொல்றாரு, பாஜகவுடைய ஆட்சி தான் இங்க நடக்குது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி யார் தலைமைச் செயலாளராக இருந்தாங்க அப்படின்னா முருகானந்தம் இருந்தார். திமுக ஆட்சி காலத்தில் முருகானந்தம் இருந்தார். அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையம் அது தேர்தல் டேட் அனௌன்ஸ் பண்ண உடனே தேர்தல் ஆணைய கண்ட்ரோலில் வந்துடுது. தேர்தல் ஆணைய கண்ட்ரோல் வந்த பிறகு முருகானந்தம் தான் என்ன பண்றாரு, நீடிக்கிறார். தாவேகா தரப்புல இருந்து டிஜிபி மாற்றணும்,
கமிஷனரை மாற்றணும், தலைமைச் செயலரை மாற்றணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் மாற்றணும்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, பெட்டிஷன் கொடுக்குறாங்க, தேர்தல் ஆணையத்துக்கு பெட்டிஷன் கொடுக்குறாங்க. அதன் பேஸில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுது, ஒரு டிஜிபியை நியமிக்கிறாங்க, கமிஷனரை நியமிக்கிறாங்க, ஒரு தலைமைச் செயலாளரை நியமிக்கிறாங்க. அந்த தலைமைச் செயலாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாய்குமார் அவர்களை நியமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆட்சி மாறுது, தேர்தல் ஆணையத்துடைய அந்த விஷயம் முடிஞ்சிருது, விஜய் கவர்மெண்ட் வருது, எல்லா அதிகாரியும் மாத்துறாரு. விஜய் வந்து என்ன பண்றாரு, எல்லா அதிகாரியும் மாத்துறாரு, ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி எல்லாரையும் மாத்துறாரு. சாய்குமார் அவருடைய பதவிக்காலம் முடியுது. அவரை மாத்துறதுக்கு என்ன, மாத்தாம என்ன பண்றாங்க அப்படின்னா பதவி நீட்டிப்பு செய்யறாங்க. அப்போ இது சந்தேகம் வருதா இல்லையா? தேர்தல் ஆணையம் யார் கண்ட்ரோல்ல இருக்கு, பாஜக கண்ட்ரோல்ல இருக்கு. அப்போ இங்க தேர்தல் ஆணையமும் இங்க வந்து ஒரு அதிகாரியை நியமிக்கிறாங்கன்னா அவங்க யாருக்கு ஃபேவரா இருப்பாங்க, பாஜக ஃபேவர். இது எல்லாமே கால்குலேஷன் பண்ணி பார்க்கணும். எதுக்காக இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க, அதுதான் ஒரு பெரிய சந்தேகமா இருக்கு. அப்போ இது யார் கொடுத்த அஜெண்டா? பாஜக சொல்லி இவரு இந்த பதவியை நீட்டிச்சிருக்கிறாரா? ஏன் அப்போ வந்து தலைமைச் செயலாளரா அடுத்து வர்றவங்களுக்கு யாருக்கும் தகுதி கிடையாதா அப்படின்ற பல கேள்விகள் நமக்கு வருது. இவரு பதவி எதுக்கு நீட்டிக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. அப்போ இங்க யார் சொல்லி நீங்க பதவி நீட்டிக்கிறீங்க? அப்போ பாஜகவுடைய ஆளுங்க, ஏன்னா தலைமைச் செயலாளர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கவர்மெண்ட்டுக்கு தலைமைச் செயலாளர் தான், சீஃப் செக்ரட்டரி தான் இம்பார்ட்டன்ட். அப்படி இருக்கும்போது அவரை ஏன் நீங்க பதவியை மாத்தாம இருக்கிறீங்க? எல்லா அதிகாரியும் மாத்திட்டீங்களா? நீங்க கீழ்மட்டத்துல இருந்து மேல் மட்டத்துல இருந்து எல்லா அதிகாரிகளும் மாத்திட்டீங்க. தேர்தல் ஆணையம் யாரெல்லாம் போட்டுதோ அது எல்லாத்தையும் இவர் மாத்திட்டாங்க. கடந்த ஆட்சி காலத்துல யாரெல்லாம் அதிகாரிகளா இருந்தாங்களோ எல்லாரையும் மாத்திட்டாங்க. ஆனா நீங்க சாய்குமார் அவர்களை மட்டும் மாத்தவே இல்லை. ஏன் மாத்தல? அந்த சந்தேகத்தின் அடிப்படையில தான் ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் இது பாஜகவுடைய ஆட்சி அப்படின்னு சொல்றாரு. கூடுதலா இன்னொரு விஷயம் சொல்றாரு, தாவேக்கா இங்க சமரசம் செய்து கொள்ளுது ஆளுநர் கிட்ட அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ஆளுநர் விஷயத்துல திமுக தான் சூப்பரு, திமுக தான் டாப்பு, தாவேக்கா வேஸ்ட் ஓப்பனா அடிக்கிறாரு. இத்தனைக்கும் அமைச்சரவையில இருக்கிறாங்க, ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க விசிகா. ஆனா விசிகாவில் இருக்கிற முதன்மை செயலாளரான ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் விஜயை வச்சு விலாசுன்னு விளாசுறாரு. என்னன்னா சமரசம் செய்யுது. ஆளுநர் நிகழ்ச்சியில தமிழ்தாய் வாழ்த்து 3ஆம் இடத்துக்கு போகுது. ஆனா நீங்க தமிழ்நாடு அரசு நடத்துற நிகழ்ச்சியில தமிழ்தாய் ஒன்றிய தேசிய கீதம் வருது. இதே வந்து கடந்த ஆட்சியில திமுக வந்து என்ன பண்ணுச்சுன்னா ஆளுநரை ஓட விட்டாங்க. சட்டமன்றத்திலே என்ன பண்ணாங்க, ஆர்.என். ரவி தலதெறிக்க ஓடுனாரு. தேசிய கீதம் பாட முடியாது, நிகழ்ச்சி முடிவுல தான் பாடுவோம், ஃபர்ஸ்ட் தமிழ்தாய் வாழ்த்து, லாஸ்ட் தேசிய கீதம். இதுதான் ஜிஓ, தமிழ்நாடு ஜிஓ. இதுதான் அரசு நிகழ்ச்சிகள்ல ஆரம்பத்துல தமிழ்தாய் வாழ்த்து பாடணும், நிகழ்ச்சி முடிவுல தான் தேசிய கீதம் பாடணும் அப்படின்றது கவர்மெண்டோட ஆர்டர். ஆனா இத தாவேக்கா மாத்துது. தமிழ்தாய் வாழ்த்து பாடிட்டு கூடவே தேசிய கீதமும் பாடுறாங்க, நிகழ்ச்சி முடிவுகளும் பாடுறாங்க. அப்போ இங்க ஆளுநர் அவர்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு, இதை எதிர்த்து இவங்களால கேட்க முடிஞ்சதா? ஏன் தமிழ்தாய் வாழ்த்தை 3ஆவது இடத்துக்கு போறீங்க? இத்தனைக்கும் என்ன கொடுமை தெரியுமா, தமிழ்தாய் வாழ்த்தை பாடி இயற்றிய மனோன்மணியம் சுந்தரனார் இருக்கிறார்ல, அவர் பேர்ல இருக்கிற பல்கலைக்கழகத்திலே தமிழ்தாய் வாழ்த்து 3ஆம் இடத்துக்கு போகுது. இந்த கொடுமை விஸ்வநாதன் அவர்கள் அந்த விழாவை புறக்கணிச்சிருக்காங்க. ஆனா எந்த அளவுக்கு கொடுமை நடக்குது பாருங்க. சோ அத கூட இந்த அரசு தட்டி கேட்காம வாயை மூடிக்கிட்டு இருக்கிறாங்க. இதனாலதான் ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் சொல்றாரு, பாஜகவை எதிர்க்க மாட்டேங்கிறாங்க, பாஜகவுடைய ரெப்ரசன்டேட்டிவ் எதிர்க்க மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு இவங்க சமரசம் செஞ்சுக்கிறாங்க, ஆளுநரோட சமரசம் செஞ்சுக்கிறாங்க. இதை வச்சுதான் பாஜகவுடைய ஆட்சி இங்க நடக்குது அப்படின்னு இவர் சொல்றாரு. முரண்பாடுகள் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி வன்னியரசு ஒரு பக்கம் இந்த சமூக நீதித்துறையை வந்து வரவேற்று பேசுறாரு, இந்த பக்கம் ஆளுநர் ஷானவாஸை விமர்சிக்கிறாரு, ரவிக்குமார் அவர்கள் விமர்சிக்கிறாரு, திருமாவளவன் அவர்கள் விமர்சிக்கிறாரு. சோ இவங்களுக்குள்ளே ஒரு முரண்பாடுகள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா ஆளுநர் ஷானவாஸ் அவர்கள் தொடர்ச்சியா விஜய் அவர்களை எதிர்த்து கேள்வி கேட்டு இருக்கிறாரு, விஜய் ஆட்சியினுடைய எதிர்த்து கேள்வி கேட்டு இருக்கிறாரு. அதையும் நம்ம இங்க பதிவு பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. சார், இப்ப அடுத்ததாக பாத்தீங்கன்னா மதிமுகவினுடைய தலைவர் வைகோ அவர்கள் விஜய் வந்து பயங்கரமா புகழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு ஸ்டேஜ்ல என்ன சொன்னாங்கன்னா, நாடாளுமன்றத்துல நான் நாட்டிய தொகுப்பு எல்லாத்தையுமே நான் இங்கிலீஷ்ல புக்கா எழுதியிருக்கிறேன், அதை வெளியிடும் போது நீங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அழைப்பு விடுத்திருந்தாங்க. ஸோ இந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வந்து ராகுல் காந்தி அவர்கள் வர இருக்கிறாங்க, அவங்க தான் வெளியிடுறாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சிஎம் வர வேண்டாம், இவர் வந்தா கூட்டம் அதிகமாகும், நாங்க அவ்வளோ பேருக்கான இடம் அரேஞ்ச் பண்ணல, அதனால சிஎம் இன்னைக்கு வர வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்க புறக்கணிக்கிறாங்களே, இது உண்மையான ரீசன் இந்த கூட்டம் தானா இல்ல வேற ரீசன் இருக்கா? இது நம்ம நார்மலா பார்க்கும்போது சுத்த பொய் மாதிரி தாங்க தெரியும். இப்ப நீங்க டெல்லியில விஜய் அவர்களுக்கு என்ன மாசு இருந்துற போது, விஜய் அவர்களுக்கு என்ன ரசிகர், நீங்க தமிழ்நாட்டுல நடத்திருந்தா கூட விஜய் ரசிகர் வராங்க, இது அதுவும் இல்லாம வர முடியாது, ஏன்னா புரோட்டோகால்னு ஒண்ணு இருக்கு, விஜய் அவர்களுடைய பாதுகாப்புன்னு ஒண்ணு இருக்கு, தேசிய தலைவர்கள் வந்தாங்கன்னா அதுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கும் அப்படின்றது. இப்ப நீங்க உதாரணத்துக்கு ஒன்னே ஒரு விஷயம் சொல்றேன், வைகோ அவர்கள் சொல்றாருல, கிரௌடு வந்தா எங்களால சமாளிக்க முடியாது, இது பண்ண முடியாது, அது பண்ண முடியாது சொல்றாருல. தமிழ்நாட்டுல நடந்த ஒண்ணு சம்பவம் சொல்றேன். விஜய் அவர்கள் முதலமைச்சரா பதவியேற்க போறாரு, எங்க நம்ம நேரு ஸ்டேடியத்துல பதவியேற்க போறாரு.
எல்லாருக்குமே எந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியான இது விஜயோடைய கட்சியினருக்கும் ஆமா. ரசிகர்களுக்கும் அவ்வளோ க்ரௌடுக்கு வந்து சூழ்ந்துதா. ம். விஜய் அவர்கள் வந்தாரா, ம். ராகுல் காந்தி வந்தாரா, ம். பாதுகாப்பு ப்ரொடெக்ஷன் எப்படி இருந்தது? நம்ம தமிழ்நாட்டில் நடந்தது, தமிழ்நாட்டில் சென்னையில் நடந்தது. ம். சென்னையில் விஜய் அவர்களுக்கு ரசிகர்கள் கூட்டம் எந்த அளவுக்கு அவருக்கு மெஜாரிட்டியில் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். ம். அப்படிப்பட்ட கூட்டத்திலேயே சூப்பரா வந்துட்டு தனியா போனாங்க. அவ்வளோ அலுங்காம குலுங்காம வந்துட்டு போனாங்க. அந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்தாங்களா? ஆமா. அப்போ நீங்க டெல்லியில இந்த நிகழ்ச்சியை நடத்துறீங்க, தேசிய தலைவர்கள் வராங்க, ம். விஜய் வராரு, அப்போ பாதுகாப்பு எப்படி இருக்கும்? இன்னும் எல்லாரையும் உள்ள டபுளா விட்டுருவாங்களா? இருக்கும். உள்ள விட்டுருவாங்களா எல்லாரையும்? மாட்டாங்க. இஷ்டத்துக்கு வரவங்க எல்லாரும் உள்ள விட்டுருவாங்களா? அப்போ பாதுகாப்பு விஷயத்துல எந்த அளவுக்கு இங்க ஒரு கவனம் செலுத்துவாங்க, ம். தலைவர்கள் வரும்பொழுது எந்த அளவுக்கு கவனம் செலுத்துவாங்க அப்படின்னு. இப்ப நீங்க உதாரணத்துக்கு பிரதமர் வராருங்க, தமிழ்நாட்டுல பாஜக இல்லாத ஆட்களா? ம். பிரதமர் வரும்போது எப்படி அலுங்காம குலுங்காம வந்துட்டு போறாரு, ம். ஃப்ரீயா வந்துட்டு போறாரா? விஜயும் வந்துட்டு ஒரு நிகழ்ச்சிக்கு போறாரு. இது நேத்து கூட கோயம்பேடுக்கு போனாரு, ம். கிரௌடுகள் இருந்தது. ம். இருந்தாலும் அவர் எப்படி பாதுகாப்பு கொடுத்துட்டு போனாங்க? சோ வைகோ அவர்கள் சொல்றதெல்லாம் நம்பவே முடியாது, ம். ஏத்துக்கவே முடியாது. இங்க ஒரு பெரிய பாலிடிக்ஸ் மறைஞ்சு இருக்கு. ம். அதை தான் இங்க நம்ம பார்க்கணும். என்னன்னா காங்கிரஸே வாலண்டியா விஜய் வர வேண்டாம் அப்படின்னு சொன்னதாக ஒரு தகவல் இருக்கு. ஏன்னா இப்போ நாடாளுமன்றத்துல திமுகவுடைய அதீத விஷயம் வந்து இப்போ ஹெல்ப் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸுக்கு தேவை. ஆமா. திமுக இல்லாம காங்கிரஸ் இங்க செயல்பட முடியல. உதாரணத்துக்கு இப்போ போராட்டம் நடந்ததுல அதிலேயே காங்கிரஸ் பயங்கரமா அடி வாங்கிட்டாங்க. திமுகவுடைய உதவி நம்மளுக்கு தேவைப்பா, இதுக்கப்புறம் தாவேக்காவை தமிழ்நாட்டுக்குள்ளேயே தான் இவங்களுடைய உறவு இருக்கணும், மீறி நீங்க டெல்லிக்கெல்லாம் வந்துடாதீங்க. ம். டெல்லிக்கு வந்துட்டு எங்களுடைய எதிர்காலத்தை நீங்க என்ன பண்ணுங்க, தொலைச்சிடாதீங்க. ஏன்னா ராகுல் காந்தி அவர்களை சோனியா காந்தி அவர்கள் கடுமையான வார்த்தைகளை சொல்லி திட்டுனதாகவும் இங்க ஒரு தகவல் இருக்கு. ஆமா. திமுக கூட்டணி முறிச்சு கொண்டதுனால இங்க காங்கிரஸ் தனித்து விடப்பட்டிருக்கு. இப்ப ஸ்டாலின் அவர்கள் அடுத்த கட்ட நகர்வுக்கு நகர்றாரு அப்படின்ற ஒரு டாக்கம் இருக்கு. ம். மூன்றாவது ஒரு அணியை உருவாக்க போறாங்க, பாஜக காங்கிரஸுக்கு மாற்று மூன்றாவது ஒரு அணி டெல்லியில உருவாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்கும் போயிட்டு இருக்கு. சோ இதுல எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்த வேண்டாம் அப்படின்னு வைகோ நிகழ்ச்சியில விஜயும் காங்கிரஸும் நீங்க ஒண்ணு சேர்த்து பண்ணீங்கன்னா இது இன்னும் அதிகமா தான் ஆகும். ம். சோ இறங்கி வரவங்களை கூட சமரசத்து வரவங்க கூட திருப்பி அனுப்புற மாதிரி தான் இது கதையா இருக்கு. ம். சோ சோனியா காந்தி அவர்கள் லெப்ட் ரைட் வாங்கி இருக்கிறாங்க. அதனுடைய நிகழ்ச்சியா ராகுல் காந்தி என்ன சொல்லி இருக்கிறாரு, வைகோ அவர்கள் கிட்ட விஜய் அவர்கள் கலந்துக்க வேண்டாம். ம். சோ விஜய் அவர்கள் கலந்துக்காம இதை தேஜஸ்வி யாதவ் மூலியமா வச்சு இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களே இதை வந்து திமுக கூட முடியாது, ஆமா. ஏன்னா நீங்க ஸ்டாலினை கூட முடியாது. ஒருவேளை நீங்க ஸ்டாலின் கூட இணக்கமா இருந்திருந்தால், நீங்க கூட்டணியில அதாவது நீங்க ஆட்சியில இருந்தாலும் இல்லைனாலும் வைகோ அவர்களும் ஸ்டாலினும் இணக்கமா இருந்திருந்தா ஸ்டாலின் அவர்களை கூப்பிட்டு இருப்பாரு, ம். இல்ல உதயநிதி ஸ்டாலினை கூப்பிட்டு இருப்பாரு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. விஜய வந்து என்ன பண்ணலாம், ஒரு கவரேஜ் பண்ணி தேசிய தலைவர்களா ஒண்ணு சேர்த்துடலாம். ம். இப்போ வைகோ அவர்கள் யாராரு கூப்பிடுவாரு, இந்தியா கூட்டணி கட்சி தலைவர் எல்லாரும் கூப்பிடுவாரு. ம். அரவிந்த் கெஜ்ரிவால் கூப்பிடுவாரு, மம்தா பானர்ஜி கூப்பிடுவாரு, இடதுசாரிகளை கூப்பிடுவாரு, தேஜஸ்வி யாதவ், அகிலேஷ் யாதவ், இந்தியா கூட்டணி கட்சி தலைவர் எல்லாரையும் நிப்பாட்டுவாரு. ம். அப்ப விஜய் அங்க வந்து நின்னார்னா இது திமுகவை சுத்தமா புறக்கணிக்கிற விஷயமா இருக்கும். ஆல்ரெடி திமுக புறக்கணிச்சிருச்சு, அது வேற விஷயம். ம். இன்னும் அது வந்து பாத்தீங்கன்னா கோபத்தை உச்சத்தை கொண்டு வரும். அப்ப இந்தியா கூட்டணிக்குள்ள தாவேக்காவை எப்படியா இணைச்சிடலாம் அப்படின்றதான் மதிமுகவுடைய எண்ணமா இருந்தது. இதை சுக்குநூறா காங்கிரஸ் புரிஞ்சு கொண்டு என்ன பண்ணிட்டாங்க, உடைச்சிட்டாங்க. இப்ப சோனியா காந்தி அவர்கள் மத்தியிலே இருந்து எதிர்ப்பு வந்தது. அதனால ராகுல் காந்தி அவர்கள் என்ன பண்றாரு, விஜய் அவர்களை கட் பண்ணுங்க, விஜய் அவர்கள் வேண்டாம், இந்த நிகழ்ச்சியில விஜய் அவர்கள் கலந்து கொண்டா காங்கிரஸ் இதை கலந்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு திட்டவிட. அப்போ இந்த பிளானை சுக்குநூறா உடையிற மாதிரி ஆச்சு. சோ ஒருத்தரை இது பண்றதுக்கு நம்ம இதை இழந்துடணுமா அப்படின்னு நினைச்சு இவர் என்ன பண்றாரு, ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்க. அவர் வந்து அதிகமா நிறைய பேர் என்கிட்ட நிறைய பேர் கேட்கறாங்க, விஜய் வராரா, அப்ப நான் வரேன், எனக்கு அனுமதி சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது கிட்டத்தட்ட 700 பேர் கெப்பாசிட்டி இருக்குது, 1000 பேர் 1500 பேர் வந்துட்டு என்ன பண்றது, அதற்காக நான் என்ன பண்றேன், விஜய் வந்து வேணான்ட்டேன், அதனால நீங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தேஜஸ்வி அதை வச்சு என்ன பண்றேன், இதை வந்து நிகழ்ச்சி நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது மடைமாற்று விஷயம். ஸோ உள்ளுக்குள்ள அரசியல் என்னன்னா, காங்கிரஸ் விஜய் அவர்களை வேண்டாம்னு சொல்லிடுச்சு. ஏன்னா இப்ப காங்கிரஸுடைய நிலைமை ஊசலாடிக்கிட்டு இருக்கு இந்தியா கூட்டணியிலே. ஏன்னா இந்தியா கூட்டணியை உடஞ்சி மூன்றாவது ஒரு அணியை உருவாக்குன வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதையும் இங்க பேசப்பட்டிருக்கு. ஸோ அதனாலதான் வைகோ அவர்களை வேண்டாம் அப்படின்னு இங்க வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ தேஜஸ்வி யாதவ் வச்சு என்ன பண்ண போறாரு, நிகழ்ச்சியை நடத்த போறாரு அப்படின்ற ஒரு விஷயமும் இங்க வந்துட்டு இருக்கு. இது விஜய் அவர்கள் வைகோ அவர்கள் ஏன் வேணாம்னு சொன்னாரு, இந்த நிகழ்ச்சிக்கு ஏன் வேணாம் சொன்னார்னா உண்மையான ரீசன் இதான் இருக்குது அப்படின்றது தான் நிதர்சனமும் உண்மை இருக்கு. சிஜேபியினுடைய போராட்டம் பயங்கரமா இருந்துச்சு. அதற்கான முதல் வெற்றி அவங்களுக்கு கிடைச்சது. கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகிட்டாங்க. ஸோ அந்த போராட்டத்தை பார்த்துட்டு பாஜகவினுடைய எம்பி கங்கனா ரணாவத் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த போராட்டம் பார்க்கும்போதே எனக்கு வாந்தி வருது, இவங்களெல்லாம் எப்படி பெத்தெடுத்து வளர்க்குறாங்க, ஒமட்டலா வருது, இவ்வளோ ஒரு கீழ்த்தனமான ரொம்பவே ஒரு அருவருப்பான ஒரு வார்த்தைகள் அவங்க வாயிலேருந்து வருது,
இத பார்க்கும்போதே யாருக்கா இருந்தாலும் கோபம் வருது. அங்க வந்து மாணவர்கள் கல்விக்காக, அவங்களுடைய உரிமைக்காக போராடுறாங்க. ஆனா, இவங்க கொஞ்சம் கூட அந்த நம்ம ஒரு எம்பி, நம்ம ஒரு மாண்போட பேசணும் அப்படின்ற எண்ணமே இல்லாம, இந்த கொலாயடி சண்டையில பேசுவாங்கல்ல, அது மாரி எனக்கு வந்து வாந்தி வருது அத பார்க்கும்போது, ஒமட்டிக்கிட்டு வருது. இப்படிலாம் பேசுறாங்களே, இது வந்து நல்ல வார்த்தைகளா? பாஜகவுக்கு எப்பவுமே ஒரு நல்ல போராட்டத்தை பார்த்தா இப்படிதான் வாமிட்டு வரும் அப்படின்னு ம். கங்கனா ரனாவத் அவருடைய ஸ்பீச்சை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ம். அப்போ ஒரு நல்ல போராட்டம், ஆரோக்கியமான போராட்டம், உரிமைக்கான போராட்டம், விடுதலைக்கான போராட்டம், அவங்களுடைய சுதந்திரத்துக்கான போராட்டத்தை பாஜக ஒருபோதும் அங்கீகரிக்கல, ம். ஏத்துக்க முடியல அப்படின்றது தான் எம்பி கங்கனா ரனாவத்துடைய ஸ்பீச் வெளிக்காட்டுது அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா பாஜகவுடைய எம்பி அவங்க. அப்படிங்கும்போது அவங்களுடைய எண்ணம் இதுவாக தான் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். மாணவர்கள் எதுக்காக போராடினாங்க, ஏன் போராடினாங்க அப்படின்னு. அப்போ நீங்க மாணவர்கள் நடத்தின போராட்டம் உங்களுக்கு வாந்தி வருதுன்னா, அப்போ மாணவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டாங்களே, அதுக்கு என்ன கைத்தட்டி சிரிப்பீங்களா? ம். கேள்வி வருதுல்ல. எத்தனை மாணவர்கள் அடிக்கப்பட்டாங்க? ஒரு 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 பெண் வந்து அடிக்க தானே போறீங்க, அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை கட்டி நிக்கிறாங்க. என்னை தாண்டி மத்தவங்கள அடிங்கன்னு சொல்லிட்டு தடுக்கிற தடுக்கிறாங்க. பெண்களே நம்ம பார்த்தோம். எல்லாமே ஏன்னா அவங்களுடைய ஒற்றுமை, மாணவர்கள் ஸ்டூடெண்டோட ஒற்றுமை என்னன்னா, இங்க நீட் வினாத்தாள் கசிவு அவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கு. ஒவ்வொரு மாணவருடைய எதிர்காலம் ஒரு கேள்விக்குறி ஆயிட்டு இருக்கு. இந்த உணர்வு இருக்குல்ல, அது வந்து எப்படின்னா, அடிமட்டத்திலிருந்து போராடி வந்தவங்களுக்கு அதோட உணர்வுகளும், உணர்ச்சிகளும் தெரியும். தெரியும். இவங்கலாம் வந்து நான் மேல் மட்டத்திலிருந்து வந்துட்டு ஒரு சொகுசான வாழ்க்கை ஈஸியா வந்துட்டு அவங்களுக்கு எல்லாம் ஈஸியா பாஜக கிடைச்சிருச்சு. எம்பியா மாறிட்டாங்க. இதெல்லாம் ஈஸியா கிடைச்சதுனால இவங்களுக்கு அதோட அருமை பொறுமை தெரியாது. அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். ம். ஏன்னா ஒரு மாணவருடைய போராட்டத்தை, உரிமைக்கான போராட்டத்தை நீங்க வாந்தி வரும்னு சொல்றீங்களே, உங்களெல்லாம் என்ன செய்யுதுன்னு இதே இதே கங்கனா ரனாவத் விவசாயிகள் போராட்டத்தை கொச்சப்படுத்தினாங்க. ம். விவசாயிகள் போராட்டம் நடத்தினாங்கல்ல, வேளாண் திருத்த சட்ட மசோதாவை திரும்ப ஆமா. பெறணும்னு சொல்லிட்டு. இதே கங்கனா ரனாவத் என்ன பண்ணாங்கன்னா, வேளாண் போராட்டத்தை, அந்த விவசாயிகள் போராட்டத்தை கொச்சப்படுத்தினாங்க. இவங்களுக்கெல்லாம் என்னன்னா, மக்கள் பிரதிநிதிங்க இவங்க. ம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பி மக்கள் பிரதிநிதி. ஆனா இந்த மக்கள் பிரதிநிதி மக்கள்ல ஒருவங்களான இந்த மாணவர்களை பத்தி இவ்வளவு கொச்சையான வார்த்தைகளை, கேவலமான வார்த்தைகளை, இழிவுபடுத்துற வார்த்தைகளை பேசுறாங்களே, இவங்களெல்லாம் என்ன சொல்றது நம்மளுக்கு தெரியல. பாஜகவுடைய சுயரூபம் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். கங்கனா ரனாவத் இந்த வார்த்தைகளுக்காக மன்னிப்பு கேட்கணும். அது இல்லாம அவங்க சொல்றாங்க, இதுங்களெல்லாம் யாரு பெத்தெடுத்து வளர்த்தாங்களே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. ம். என்ன வார்த்தை யூஸ் பண்றாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா அவங்க எல்லாமே போராடுறதுக்கு அவங்களுடைய எதிர்காலத்துக்காக போராடுறாங்க. இனி வரும் சந்ததியினருக்காக போராடுறாங்க. இந்த நீட்டுனால எத்தனை மாணவர்களை உயிரிழந்திருக்கிறோம். இந்த நீட்டு வினாத்தாள் கசிவினால் எத்தனை மாணவர்கள் விளிம்பு நிலையில இருந்து எவ்வளவு காசு பணத்தை கொடுத்து என்ன பண்ணிருக்காங்க, படிச்சிருக்கிறாங்க. ஆனா ஈஸியா சில லட்சங்களுக்கு கோடிகளுக்கு ஆசைப்பட்டு நீட்டு வினாத்தாள கசிவை நீங்க கொடுத்துட்டு ம். ஈஸியா என்ன பண்றீங்க, மற்றவர்களை நீங்க நீட்டுக்குள்ள எடுத்துட்டு வரணும். அப்ப கஷ்டப்பட்டு படிச்சான்ல, வேர்வை சிந்தி அவங்க அப்பாங்காரன் வந்து எவ்வளவு வேர்வை சிந்திருப்பான், தன் மக டாக்டர் ஆயிடணும், நீட்டுனால ஜெயிச்சுட்டா டாக்டர் ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவு பேரண்ட்ஸ் வந்து ரத்தத்தை சிந்தி வேர்வை சிந்தி அவங்க போராடி படிக்க வச்சிருப்பாங்க. அப்ப அவங்களுடைய போராட்டங்கள் முயற்சிகள் வீணடிக்குதா? ம். சோ இத கண்டிக்கிறதுக்கு துப்பு இல்ல. கங்கனா ரனாவத் அவர்களுக்கு வினாத்தாள் கசிவுக்கு பொறுப்பெடுத்துறதுக்கு அவங்களுக்கு மனசு கிடையாது. ஆனா மாணவர்கள் போராடுனத வாந்தி வருதுன்னு சொல்றாங்களே, அப்ப உங்க கவர்மெண்ட் மாணவர்கள் மேல ஏவுதலை பண்ணாங்கல்ல, தாக்குதலை பண்ணாங்கல்ல, அதை பார்த்து உங்களுக்கு என்ன நடக்குது? பெல்லட் குண்டு பாஞ்சிருக்குங்க ஒருத்தர் மேல. ஆமா. பெல்லட் குண்டை வந்து வீசி இருக்கிறாங்க. கம்பி அந்த லட்டில மொனில ஆணி அடிச்சிருக்காங்க. சோ அப்ப இதெல்லாம் என்ன செயல்னு சொல்லுவீங்க? அப்ப இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு சந்தோஷமா இருக்குதா? கைத்தட்டி சிரிக்க தோணுதா? மக்கள் நடத்துற போராட்டம் உங்களுக்கு வாந்தி வருதுன்னா, உங்க கவர்மெண்ட் காவல்துறை செஞ்சது உங்களுக்கு என்ன வருது? இது கேட்கறதுக்கு கங்கனா ரனாவத் துப்பு இருக்குதா? காவல்துறை அந்த சீருடை இல்லாம மஃப்டில வந்தவங்க கூட போட்டு அடிச்சிருக்காங்க. இந்து அமைப்பினர் மாணவர்களை. போயிருக்காங்கங்க, மாணவர்கள் தாக்கியிருக்காங்க. அவங்களுக்கு யூனிஃபார்மே கிடையாது. ஆனா அவங்க கிட்ட லத்தி எப்படி போச்சு? அவங்களுக்கு அதிக போலீஸ் கண் முன்னாடி அடிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு பர்மிஷன் யார் கொடுத்தது? இவ்வளவும் பண்ணுது ஒன்றிய கவர்மெண்ட். ஒன்றியத்திலும் பாஜக தான், டெல்லி மாநிலத்திலும் பாஜக தான். அப்போ காவல்துறை பாஜகவுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. அவங்க தான் மாணவர்கள் சித்திரவதை செய்யறாங்க, அடிக்கிறாங்க, ஒடிங்க. அது எல்லாமே பொருட்படுத்தாம என்ன பண்றாங்க, எங்க உரிமை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அடி வாங்கி ரத்த சிந்தி எல்லாத்திலும் போராடி ஜெயிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு தோத்துட்டீங்க. நீங்க ஒரு மாணவர்கள், ஒரு கரப்பாம்பூச்சி வந்து உங்களை தோக்கடிச்சிருக்கு. அதை ஏத்துக்கிறதுக்கு உங்களுக்கு மனசு கிடையாது. மாறாக என்ன பண்றீங்க, அவங்க மேல விமர்சனம் வைக்கிறீங்க, இழிவான வார்த்தைகளை பேசுறீங்க, கேவலமான வார்த்தைகள் பேசுறீங்க. ஒரு மக்கள் பிரதிநிதியா இதுதான் பேசணுமா அப்படின்ற கேள்வி வருதுல. சோ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே முக்கியமா இவங்க பதில் சொல்லி தான் ஆகணும். இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலகிட்டாரு. ஒரு சாதாரண ஒரு சிஜேபி கட்சி, நீங்க எதிர்கட்சிகள் எவ்வளவோ போராட்டங்கள் பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளவோ பிரச்சனை. சுஷ்மா ஸ்வராஜ் அவங்க பதவி விலகணும்னு போராடி இருக்காங்க. ராஜ்நாத் சிங் பதவி விலகணும்னு சொல்லிட்டு போராடி இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் மசியாத இந்த பாஜக
நேத்து கட்சி ஆரம்பிச்சு, அதுவும் சோசியல் மீடியால கட்சி ஆரம்பிச்சு, ஒரு கற்பாம்பூச்சி கட்சி வந்து இவங்கள தோக்கடிச்சிட்டாங்களே, வீழ்த்திட்டாங்களே அப்படின்ற ஒரு பொறாமை தான் இவங்களுடைய பேச்சுடைய விளிம்பு. அதுதான் வெளிப்படுத்துது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஸோ கங்கனா ரணாவத் மன்னிப்பு கேட்கணும். மாணவருடைய போராட்டம் இந்த அளவுக்கு கொச்சப்படுத்தக்கூடாது, கேவலப்படுத்தக்கூடாது அப்படின்றது தான் நம்ம கேட்டுக்கிறோம். இப்ப மாணவர்களுக்கு தகுதியான மாணவர்கள் படிக்கணும்னு நீட்டு கொண்டு வந்தாங்க. அது மாதிரி தகுதியானவர்கள் எம்எல்ஏ, எம்பி ஆகணும்னு அவங்களுக்கும் இந்த மாதிரி தேர்வு வச்சாதான் இது மாதிரி கீழ்த்தனமானவர்கள் எம்பி, எம்எல்ஏ சீட்ல இருக்காம இருப்பாங்க. இது போல அரசியல் நடக்கக்கூடிய அரசியல் நகர்வுகளை நம்ம நிகழ்ச்சியில அலசி ஆராயலாம். நன்றி, வணக்கம்.